வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு கன்னடா ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் தி ரைஸ் ஆஃப் அசோகா. இந்த படத்தில் சதீஷ் நீனாஷம் மற்றும் சப்தமி கோதா தான் லீடுலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டப்பிங் ஓடிடி ரிலீஸை நமக்கு சன்நெக்ஸ்ட் ஓடிடியில் ஆட் பண்ணியிருக்காங்க. கன்னடா, தமிழ், தெலுங்குன்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லேயும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட சிம்பிளான கதை என்னென்னா, ஒரு ஒதுக்கப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய நம்ம ஹீரோ தன்னோட கவர்மெண்ட் வேலைக்காக சொசைட்டியோடைய அப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த மேலே இருக்கவங்க அவங்கள விட ஒசந்து இருக்கவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள எதிர்த்து எப்படிலாம் போராடுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சிம்பிளான கதை. இதில் ஒதுக்கப்பட்ட அப்படின்ற பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்கிற மக்கள் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ், அந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸில் அவங்க மாட்டிக்கிற நிலைமை, அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றதையும், ஸோ ஒரு பையன் வந்து தன்னுடைய கவர்மெண்ட் வேலைக்கு எந்த அளவுக்கு பாடுபடுறான், அதை வந்து போவே கூடாதுன்னு தடுக்க நினைக்கிறவங்களாம் யார் யார், ஸோ இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சோஷியல் ட்ராமா மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. பட் ஒரு சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கமர்ஷியல் ஆக்ஷன் எலமெண்ட்டும் இந்த சோஷியல் மெசேஜ் எலமெண்ட்டும் தெளிவாக சொல்ல வர இடத்துல ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் ஆகி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ப்ளே ட்ராமாஸ்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸோ சில இடங்களில் கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜை சொல்ல வந்திருக்காங்க இந்த படத்தில். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு படம் தான் இந்த ரைஸ் ஆஃப் அசோகா. தமிழ் டப்பிங் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாங்கே செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சோஷியல் ட்ராமா மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படத்துக்கு எஸ்ஆர் செட்டிங்ஸ்னா 5க்கு 3 கொடுக்கலாம்.